வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமைஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சம்மர் ஸ்லாமோட மெயின் ஈவெண்ட் எந்த மேட்சாக இருக்கும் அண்ட் பால் ஹியூமனுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண போகிறாங்களா அண்ட் ஜான் சீனா கோடிக்கான ஒன் மோர் டைம் அகைன் மேட்ச் ரெஸ்ல்மேனியா பேக்லாஷில் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலோட நிலைமை என்ன அப்படின்றத வீடியோ வந்து பார்க்கலாம். மறக்காம சேனல் புதுசாக வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிப்பா. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, இப்போ WXM ரெஸ்லிங் வந்து இன்னைக்கு நைட் நடக்க போகுது. அது வந்து நம்ம இந்தியன் ரெஸ்லிங், அது நல்லா கண்டிப்பாக வந்து ஹைலைட்ஸ் நான் வீடியோ போடுவேன். அண்ட் பால் ஹியூமனுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு, அந்த பொண்ணு பாருங்க. அதை பார்த்துக்கப்புறம் உங்கள் ரியாக்ஷன் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஸ்லாம் 2025 இந்த சம்மர் ஸ்லாம் 2025 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதோட கிராண்டாக வந்து நடத்த போகிறாங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு சம்மர் ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். டே 1 டே 2 ரெஸ்ல்மேனியா அப்படி டே 1 டே 2 அதே மாதிரி சம்மர் ஸ்லாம் பண்ண போகிறாங்க. அப்போ அப்படி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஸ்லாமே பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகும். இப்போ எப்படி ரெஸ்ல்மேனியா டே 1 டே 2 வந்து ஒர்த்தாக கொடுத்துட்டாங்க. அண்ட் இருந்தாலும் இந்த சம்மர் ஸ்லாம்லேயே அதே மாதிரி கொடுப்பாங்கன்ற எதிர்பார்க்க, அதாவது ட்ரீம் கார்டு என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஜான் சீனா வர்சஸ் கோடி இருக்கான ஒன் மோர் அகைன் வந்து ஒரு மேட்ச் வந்து பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் ஜான் சீனா தோக்குறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான ஒரு மேட்ச். நம்ம பிளான் படி பார்த்தோம்னா பால் ஹியூமன் வந்து சிஎம் பங்க் கூட இருந்திருக்கணும். அண்ட் இவனுக்கான மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு செத்ரான்ஸ் ஃப்ராக்ஷன் வந்தனால ஸோ வந்து இதில் வந்து பெரிய மாற்றங்கள் உண்டாகும். மேபி செத்ரான்ஸோட டீம் வந்து மெயின் ஈவென்ட் பண்ணலாம், டீம் வாஸ் டீமாக கூட நடக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி இப்போ நம்ம பேக்லெஸ் நம்ம எதிர்பார்க்கணும்ல, அதாவது ரோமன் சிஎம் பங்க் வர்சஸ் செத்ரான்ஸ் பிரான் பிரேக் இந்த மேட்ச் கூட மெயின் ஈவெண்ட்டாக நடக்க அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி இப்போதைக்கு ரூமர்ஸ் போகுது. அண்ட் அது மட்டும் இல்லை, டே 2 மெயினும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா கோடி இருப்பாங்க. அண்ட் இன்னும் ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் ஆட் ஆக சான்ஸ் இருக்குது. மேபி வைப்பர் ராண்டி ஓட்டன் அண்ட் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் இப்போதைக்கு ரூசே வர ஒரு பெரிய லெவலில் வந்து மான்ஸ்டர் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் வந்து இன்ட்ரோ கொடுக்கல. அண்ட் இப்போதைக்கு அவரே வந்து சம்மர்ஸ்லாம் மெயின் ஈவென்ட் கிடைக்காது, ஆனால் மேட்ச் வந்து பண்ணுவார். நெக்ஸ்ட் இந்த ஏப்ரல் மந்த் ரெஸ்ல்மேனியா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேடப்பட்ட சூப்பர் ஸ்டார் கூகுள்லேயும் சரி அண்ட் ஒவ்வொரு வெப்சைட்லேயும் சரி எந்த ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து அதிகமாக தேடப்பட்டிருக்காங்க. அதில் வந்து டாப் 10 லிஸ்ட் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதில் மெயினாக நம்பர் 1 பார்த்தீங்கன்னா உண்மையில ஆச்சரியம் தான். அதுக்கு என்னென்ன ஸ்டோரி லைன் நடந்துச்சு அது எல்லாத்தையுமே அந்த டீலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிறீங்க ரோமன் ரெயின்ஸ் தான் நினைப்பீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஜான் சீனா. ஏன்னா ஜான் சீனா தன்னை ரிட்டையர்மெண்ட் டூரில் என்னென்ன பண்ண போகிறாரு, ஸோ எலிமினேஷன் சாம்பரை வின் பண்ணாரு, அதுக்கப்புறம் ரெஸ்ல்மேனியா வின் பண்ண வர மாட்டாருன்னு சர்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரெண்டாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து டே 1 மெயின் ஈவென்ட் பண்ணுவாரான்னு கண்டிப்பாக வந்து நிறையா பேர் வந்து சர்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கோடி ரோட் வந்து ஜான் சீனா கூட லாஸ் பண்ணுவாரான்ற மாதிரி வந்து நிறையா பேர் சர்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரியா ரிப்ளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் த்ரீட் மேட்ச்சில் கண்டிப்பாக ஆட் ஆவாங்களா அண்ட் வேறு ஏதாவது ஸ்டிப்புலேஷன் ஆட் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறையா சர்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ராண்டி ஓட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் அவரோட மிஸ்டி ஆப்போனன்ட் யாராக இருக்கும், நம்ம எதிர்பார்த்தது ரூசே, அலிஸ்டர் பிளாக், ஆனால் கொண்டு வந்தது ஜோ ஹென்ரி. அவங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா TN ரெஸ்லராக ஒரு பெரிய சாம்பியன் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் சிஎம் பங்க் இந்த மேட்ச்சில் பால் ஹியூமன் வந்து சிஎம் பங்க் கூட சேருவாரா அப்படின்னு நிறையா வந்து சர்ச் பண்ணியிருப்பாங்க. லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து WWE வேர்ல்டு சாம்பியன் இப்போதைக்கு போகிறாரு. ஸோ அந்த டைமில் ஏஜெஸ்ல வின் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிப்பார். ராமஸ்டூடியோ அவருக்கு வந்து ரெஸ்ல்மேனியா மேட்சே கிடைக்கல, உண்மையில பாவம். வேணா V1 ராமஸ்டூடியோ ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெயின் ஈவென்ட் ஜெவுசோ டைட்டில் வின் பண்ணுவாரா மாட்டாரா. லீவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைட்டில் லாஸ் பண்ணுவாங்க நான் விட்டாரா, அவங்களோட மிஸ்டி ஆப்போனன்ட் யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா வந்து சர்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா வயசுமேன் மட்டும் வயசான மேன் தான். ஆனால் அவருக்கு இப்போ ஏற்ற மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே அமெரிக்க நாட்டை பொறுத்தளவுக்கு அது எப்போ நான் எந்த கல்யாணம்னா பண்ணிக்கலாம். ஆனால் இருந்தாலும் 22 வயசு அந்த ஏஜ் உள்ள பொண்ணை பால் ஹியூமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வைத்தறிச்சலாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணை பாருங்களா, இது அவங்க நாட்டில் வந்து சாதாரணம் தான். ஆனால் இருந்தாலும் பால் ஹியூமனுக்கு இருக்கிற வயசுக்கு அவர் வந்து எஃப்ஐ தூக்கிப்பட்ட எந்திரிக்க கூட முடியாது. ஆனால் இருந்தாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 வயசு உள்ள பொண்ணு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதம் வந்து ஜூன் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மேரேஜ் பண்ண போகிறாங்களாம். ஸோ நம்மளால் வந்து பார்க்க முடியாது. மேபி அந்த கொடுமை வேணால் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வரும். அந்த டைம் வேணால் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இருந்தாலும் பால் ஹியூமனுக்கு இது எத்தனை ஒய்ஃப்னு தெரியல, அதை வேணால் ஒரு ஷார்ட் சீட்டை ட்ரை பண்ணுறேன். இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு ஜான் சீனாவுக்கு வந்து பையன் கிடையாதான். இதை வந்து நான் தேடி பார்த்துட்டேன், ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு கிடைக்கல. ஸோ உங்களுக்கு எதாவது தெரியுமா ஜான் சீனாக்கு எதனால் வந்து பையன் வந்து இல்லை அப்படின்றது ஒரு ரீசன் தான். என்னன்னு சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ கூட மேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்பர் 2 டாங்கலோவா டாமோட்டோங்கா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவங்க 2 பேரும் இன்ஜூரி இருக்காங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல் சீரிஸ் வார் கேம் எங்கே நடந்த மேட்ச் அப்போ இருந்து பிரான்ஸ் ரெய்டும் சரி அண்ட் டாங்கலோவா சரி இவங்க 2 இன்ஜூரி இருக்காங்க. பிரான்ஸ் ரெய்டுக்கு ஹெவியான இன்ஜுரி, டாங்கலோவா கம்பேர் பண்ணும்போது டாங்கலோவாக்கு கம்மி தான். ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு டாமோட்டோங்கா வந்து WWE ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இன்ஜூரினால வந்து பார்த்தீங்கன்னா அவர் உட்கார வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ WWEயோட பிளான் என்னன்னா டாமோட்டோங்கா உட்கார வச்சு டாங்கலோவா கொண்டு வரது தான் பிளானே.
ஆனால் இருந்தாலும் இன்னும் வந்து டாங்கலோவா WWE ரிட்டர்ன் பண்ணலை. அது என்ன ரீசன் வந்து தெரில இன்னும். ஆனால் இருந்தாலும் WWE வந்து பார்த்தீங்கன்னா டாங்கலோவா கொண்டு வரதுக்கு போல டாமோட்டோவாவே திருப்பி வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய வந்து ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அது எதனால தெரியல, லெஜண்ட் டாங்கலோவா கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் அவரோட அந்த பிளட் லைன் அந்த டைமில் காமெடி பண்ணது உண்மையில அல்டிமேட்டு. நெக்ஸ்ட் ஜெஃப் காப். இந்த ஜெஃப் காப் வந்து பார்த்தீங்கன்னா AEWல ஒரு சிலர் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறமா NJPWலையும் ரெஸ்லிங் வந்து பண்ணியிருக்காரு. அதர் கம்பெனியில் ரெஸ்லிங் பண்ணவர். இப்போ WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்சர் லெவலில் சூப்பர் ஸ்டார் தான். அண்ட் இவரை வந்து பார்த்தீங்கன்னா WWE ஏற்கனவே அதாவது என்னன்னா இந்த மார்ச் மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்மான ஒரு அப்டேட்டே வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா NJPW AEW ரெஸ்லிங்கில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ WWE வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து தேவை இருக்குது. அண்ட் WWE வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு நியூ கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அண்ட் WWE மேட்ச் பண்ண போகிறதா ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி என்னன்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கால்டிஸ். இந்த நிக்கால்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரெசல்மேனியா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் இறங்க போகிறதா ஒரு ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த ராண்டிக்கு நிக்கால்டிஸ் நடக்க போகிற சொல்ல மிஸ்டி அப்போண்டா நிக்கால்டிஸ் இருப்பார் நிறையா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இருந்தாலும் இப்போதைக்கு WWE நியூ கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காரு நிக்கால்டிஸ். அந்த கான்ட்ராக்ட் என்னன்னா ரிங் அனௌன்ஸ், அதாவது ரிங்லையும் இறங்கி சண்டை போகிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காராம். அப்போ அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு ராண்டி ஓட்டன் கூட ஃபியூட் இல்லை. ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கால்டிஸுக்கு ஒரு ஃபியூட் கொண்டு வந்து அண்ட் மேட்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு பேட் மேக்கஃபீக்கும் குந்தருக்கு நடக்க சொல்லி உங்களுக்கு தெரியும். முக்கியமாக அது எதனால பண்ணுறாங்கன்னா குந்தரை இன்னும் ஸ்ட்ராங்காக கட்டணுன்றக்காக பேட் மேக்கஃபி பிள்ளை பூச்சி நசுக்க பார்க்குறாங்க. ஆனால் அது மாதிரி நிக்கால்டிஸ் கிடையாது. நிக்கால்டிஸும் வந்து ஒரு ரெஸ்லர் தான். ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ரெஸ்லர், அந்தளவுக்குலாம் வந்து காமெடியாக பண்ண மாட்டாங்க. அண்ட் நிக்கால்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ரிங்குக்குள்ளே இறங்க போகிறதா ஒரு ரூமர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWE டிராஃப்ட் படுத்தி எப்பயுமே ரெசல்மேனியா முடிஞ்சாவே அடுத்து நடக்க போகிற இந்த பெரிய ஒரு ஷோனா அது டிராஃப்ட் தான். இந்த டிராஃப்ட் வந்தாலே போதும் ராஸ் மேக்டவுன் யார் போகிறா அப்படின்னு. மெயினாக WWE சாம்பியன் அந்த வேர்ல்டு வைட் சாம்பியன்லாம் ராஸ் மேக்டவுன் அது வந்து நம்மளுக்கு தெரியும். மித்தெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஒவ்வொரு டாக் சூப்பர் ஸ்டார் எங்கே போகிறாங்க அதெல்லாமே கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE இந்த டிராஃப்ட் நடத்த போகிறதா கூடிய சீக்கிரம் ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் மெயினான சூப்பர் ஸ்டார்லாம் இதில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதில் இந்த NJP ரெஸ்லிங்லேருந்து சரி, AEW ரெஸ்லிங்லேருந்து சரி, NXTலேருந்து சரி, அந்த டிராஃப்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் ஸ்டார் வந்து WWE டிராஃப்ட் பண்ண போகிறாங்க ஒவ்வொரு ஸ்மாக் டவுன் ராலையுமே. ஏன்னா இப்போதைக்கு WWEக்கு தேவைப்படுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்லர் கொண்டு வந்தாங்க. இப்போதைக்கு ரே ஃபினிக்ஸ் சரி, அலிஸ்டர் பிளாக் சரி, ரூஸ்டே சரி, அண்ட் இன்னும் ஒரு சில சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWEயோட பேக் கிளாஸில் ஜே ஊசோக்கும் லோகன் பாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா WWEயோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் இந்த மேட்ச்சில் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் வந்து வின் பண்ண மாட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அதான் நடக்க போகுது. அப்போ இந்த மேட்சோட எண்டிங் எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா மெயின் இவன் ஜெவுஸ் இப்போ தான் சாம்பியன் ஆயிருக்காரு. ஸோ அதனால அதுக்குள்ளேயும் தூக்கம் அடிக்க மாட்டாங்க. ஒன்று மெயின் இவன் ஜெவுஸ் எதுக்காக தெரியுமா வச்சிருக்காங்க? ஒரு ஆடை வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. மணிந்த பங்கு யார் வின் பண்ணுறாரோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷிங் பண்ண போகிறார். மேபி அது லோகன் பாலை கூட இருக்கலாம். அண்ட் இப்போதைக்கு தோத்துட்டு மணிந்த பங்கு வின் பண்ணி நம்ம எல்லாத்தையும் வெறுப்பேற்றுறதுக்கு லோகன் பால் ரெடியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரூமர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போதைக்கு இந்த இயர் மணிந்த பங்கு கரெக்டாக யூஸ் பண்ணலாம். மேபி ட்ரூ இந்த மாதிரி கூட ஜெயிக்கலாம். ஆனால் ஜெயிச்சிருக்காரு ஏற்கனவே போன டைம் நினைக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு ட்ரூ ஜெயிக்க வாய்ப்பில் மேபி நல்ல ஒரு சூப்பர் ஸ்டார் ஜெயிக்க வச்சா நல்லாயிருக்கும். அண்ட் லோகன் பால் ஜெயிச்சா நம்ம நிலைமை எங்கே போகும் தெரியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பனி அண்ட் ஜூலியா, ரோக்சன் பெரஸ் இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கேட்டிருந்தீங்க ராவோட மெயின் ரோஸ்டர் வந்துட்டாங்களான்ட்டு. அப்போல்லாம் இல்லை, இவங்க இன்னும் NXTல தான் வந்து மெயின் ரோஸ்டராக இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியாவும் ரோக்சன் பெரஸும் அவங்க வந்து ராவோட மெயின் ரோஸ்டர் வர போகிறதா ஆல்மோஸ்ட் வந்து ரூமர்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இப்போதைக்கு ராவோட டாக் டீம் NXTலேருந்து டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணி அண்ட் ராக் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருந்தாங்க. என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்சிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.